என்ன மக்களே சிட்டி பேச ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காப்புல. மனுஷன் பேசுறதெல்லாம் ஓகே தான், தரமான செய்கையெல்லாம் சில நேரங்களில் பண்ணுறாரு தான். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, எப்போ எந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு பண்ணுறது கிடையாது. ஏதோ போகிற போக்கில் 4 பாயிண்ட்டை பேசி 4 கத்தி விட்டு போனால் போதும் அப்படிங்கிற நினப்பில் வந்து இருக்காங்க. ஸோ அதனாலே எஃப்ஜே அவர்கள் பெருசாக ஜொலிக்கவில்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமித் அவர்களுக்கும் எஃப்ஜே அவர்களுக்கும் ஒரு பெரிய ஃபைட் வந்து போயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் ஓகேங்களா, இன்றைக்கி ஈவினிங் வந்து யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறதாட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கண்டுக்காத அளவுக்கு வந்து பண்ணியிருக்காப்புல நம்மளுடைய எஃப்ஜே அவர்களை. ஸோ இதுக்கு வந்து எஃப்ஜேவுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கு. அண்டு நம்மளுடைய திவாகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறாப்புல, ஏய் என் கருத்தை தான் ஏன் பேசுகிறேன், அதுக்கு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன ஜோக் கட்டுறீங்களா ரங்கா, ஜோக் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்கள் வந்து கிண்டல் அடிச்சிருக்காப்புல. அதுக்கு வந்து அமித் அவர்கள் வந்து சபரி கிட்ட சில விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஏப்பா நான் சபரி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்னப்பா அப்படின்னா, நீங்கள் பேசுங்க, இப்படி நல்ல மேசெல்லாம் போட வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யோ நல்லவன் வேஷம் எதுக்கே போடணும், நல்லவனாக இருந்தா எனக்கு புரியல. எனக்கு இப்போ கமருதீன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் நல்லவன் வேஷம் வந்து 2 வாரமாக வந்து போட்டுட்ருக்காப்புல. அந்த ஆளை கேட்டால் கூட ஒரு நியாயமாக இருக்குது. நல்லவன் ஏன் நல்லவன் வேஷம் போடணும், நல்லவன் தான் யா. விஜய் அவர்கள் வந்து அமித்தோடைய அண்டர் கண்ட்ரோலில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல. அந்த மனுஷன் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாப்புல, அதாவது கார்னிவல் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துருப்பாரு கெஸ்ட்டுங்களை நல்லா கவனிக்கிறதுக்காக. ஸோ அந்த ஐடியாவை பற்றி எஃப்ஜேவை பற்றி சொல்லாமல் விட்டாராம் அமித் அவர்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் வந்து பயங்கரமாக கோவமாயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த சண்டையில் கோவமாகல, அது காலையிலே வந்து கோவமாயிருக்காப்புல. ஆனால் அது ஒஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்லாம் வந்து வரும்போது அதை பற்றி சொல்லாதனால எஃப்ஜேவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஸோ அதனால் அமித் கிட்ட வந்து கார்னிவல் ஐடியாவெல்லாம் நான் தானே கொடுத்தேன், ஏன் கெஸ்ட்டு கிட்ட அதை பற்றி சொல்கிறது தானே, ஆனால் ஏன் சொல்லலை, ஏன் நல்லவ மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமித் கிட்ட வந்து கேட்குறாப்புல. அமித் அவர்கள் வந்து ஏப்பா சத்தியமாக நான் அதை மறந்துட்டேன்ப்பா, சொல்லணும் தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன்ப்பா, ஞாபகம் வந்துருதா, அது நல்ல ஐடியா தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. உடனே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து பர்சனலாக என்னுடைய விஷயம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசும்போது, பர்சனலாக எதுக்காக எங்கே வந்து பேசிகிட்டு இருக்க, இது வந்து பொது இடம் தானே, பொது இடத்துல எதுக்காகப்பா பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அமித் வந்து கேட்பாப்புல. அதுக்கு வந்து நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவுக்கும் இவருக்கும் ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் இன்றைக்கி வந்து இந்த ஒஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்லாம் போகும்போதே பெரிய பிரச்சனைகள் வரும். அண்ட் அமித் அவர்கள் வந்து இருக்கார்ல, அந்த மனுஷன் கன்னடா பிக் பாஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 சீசனுக்கு வந்து வாய்ஸ் ஓவரே அவர் தான் கொடுத்துருந்தாராம்பா. வாய்ஸ் ஓவர் மீன்ஸ் இப்போ தமிழ் பிக் பாஸில் வந்து வாய்ஸ் கொடுக்குறாருல தமிழ் பிக் பாஸ் ஆக, ஸோ அந்த மாதிரி அவர் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆளாம். ஸோ அது வந்து இப்போ தான் நியூஸ் வந்து தெரிஞ்சது. ஓகே கைஸ், இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செஞ்சீங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.